வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, குடமிளகாய் 1, கடுகு தாளிக்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பால் 1 கப்பு, மிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கரம் மசாலா தூள், தயிர், தாளிக்கிறதுக்கு ஆயில், பொட்டுக்கடலை, 1 மூடி தேங்காய், அதில் பட்டை 1, சோம்பு, முந்திரி, கசகசா, இது கூட பொட்டுக்கடலையும் சேர்த்திக்கலாம். இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இனி குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, மிரிஞ்சி இலை, ஏலக்காய், பச்சை மிளகாய் 2 சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் 3ஐயும் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச காய்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்திடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். இப்போ தயிர் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 கப்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். கொத்தமல்லி தழை தூவிடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.